Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம இட்லி தோசை இல்லாத 7 வகையான breakfast recipes பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உடைத்த முட்டை மக்ரோனி எப்படி செய்யறதுன்னு. முட்டை மக்ரோனி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை நல்லா உடச்சி ஊற்றி இந்த மாதிரி தம் வச்சு ஸ்டீம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஃபில்ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு மக்ரோனியை தாராளமாக தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்துட்டு இருக்க டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு. ஒரு பர்னரில் இது வந்துட்டு இருக்கும்போது நம்ம மக்ரோனிக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிடலாம். கிரேவி தயார் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு பாட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குனா 2 வெங்காயம் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மக்ரோனிக்கு வந்து நான் இன்றைக்கி முட்டையை உடச்சி ஊற்றி செய்ய போகிறேன். ஸோ உடச்சி ஊற்றின முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றின உடனே கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மக்ரோனி ஃபுல்லாக வந்து அந்த முட்டையோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் இதை வந்து நம்ம இந்த ஸ்டீம்லேயே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த பாட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேயரோட ஒரு பிரியாணி பாட். இந்த பிரியாணி பாட்டில் நான் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன். இது ஸ்டீம் வந்து உள்ளேயே நல்லா தக்க வச்சுக்கும் அப்படின்றதுக்காக தம் பிரியாணி செய்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 1 பாட் ரெசிபி செய்யறதுக்கும் இந்த மேயர் பேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்மளுக்கு டிம்பிள் சர்ஃபேஸ் இதில் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு வதக்கி விடுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாட்டில். அதே மாதிரி இது ஒரு நான்ஸ்டிக் பாட் தான். ஆனால் இது வந்து நம்மளுக்கு டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட். இதில் வந்து காட்மியம், நிக்கல் அப்புறம் லெட் எதுவுமே கிடையாது. ஸோ இது 100% நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா தம் பிரியாணி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தம்மில் வச்சு வேக வைக்கிறதுக்கு தான் இதுக்கு வந்து ஸ்டீம் கண்ட்ரோல் வெண்ட் லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நல்லா உள்ளேயே ஸ்டீமை வந்து லாக் பண்ணி இந்த மக்ரோனி நம்ம வேக வைக்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதே பிரியாணி பாட் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கோட் BK15 அப்படின்ற ஒரு கோடை யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. 15% வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த மக்ரோனியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மக்ரோனியில் மசாலாவோட வாசனையெல்லாம் நல்லா பிடிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அதாவது ரொம்ப தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நிறையாவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 முட்டை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றின உடனே கிளறக்கூடாது. இதை நம்ம இப்போது ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். தேவையான உப்பு அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. லிட் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால நம்ம முட்டையோட மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அப்புறம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மக்ரோனியில். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுறணும். ரெஸ்ட்டில் விட்டீங்க அப்படின்னா தான் இது நல்லா நம்மளுக்கு முட்டையோடு சேர்ந்து நல்லா தம் ஆகி நம்மளோட முட்டை மக்ரோனி தயாராகும். இப்போ நம்மளோட முட்டை மக்ரோனி ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள் முட்டை எவ்வளோ அழகாக ஸ்டீம் ஆயிருக்குன்னு. ஸோ சூப்பராக வெந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயாராகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு முட்டை போர்ஷன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் மக்ரோனியுமே இதே மாதிரி தம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பிரெட் உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிரெட் உப்மா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இதில் அடுத்ததாக சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கேரட் அப்புறம் கேப்சிகம் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியை நறுக்கியா காயோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் வதங்கிட்டு இருக்க டைமில் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த மாதிரி பீசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வீட் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நார்மல் ஒயிட் பிரெட் ஸ்லைசஸும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு நிறைய நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல அப்படின்றதுனால தக்காளியில் இருக்கிற ஜூஸ்லேயே வந்து நம்மளுக்கு காய்கறி அப்புறம் வந்து இந்த பிரெட் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பிரெட் பீசஸை சேர்த்துருங்க. அடுத்ததாக மசாலாவில் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு லெட் க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட பிரெட் உப்புமா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம். இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 வகையான இட்லி தோசை இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டில் மில்லட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி திணை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு இங்கே நான் திணை அரிசி எடுத்திருக்கேன். திணை அரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசியை ஒரு மிக்சர் பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மாவு வேணும் அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு திணை அரிசியை வாங்கி நல்லா மில்லில் கொடுத்தும் அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ சப்பாத்தி போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கோதுமை மாவு சேர்த்துடலாம். கோதுமை மாவும் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை வாங்கி வெள்ளை கொண்ட கடலையோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் திணை அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பத்ததுக்கு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். திணை அரிசி அரைக்கும் போது நல்லா மையாக அரைச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ரவையாக இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி நம்மளுக்கு உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். திணை அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து அப்புறம் நார் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் திணை அரிசியில் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. திணை அரிசியில் நம்ம தோசை, சப்பாத்தி அப்புறம் பாயாசம் செய்யலாம். திணை அரிசி தோசை அப்புறம் பாயாசம் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ணெய்க்கு பதில் நெய் இல்லை பட்டர் வந்து இதில் தடவியும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் கார்ன் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சீஸ் கார்ன் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். உரிச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியில் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கார்னை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகா பொடி, சாட் மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் சீஸை இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 வீட் பிரெட் ஸ்லைசஸ் இங்கே நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பக்கம் மட்டும் இப்போ நம்ம பட்டர் தடவிக்கலாம். நார்மல் பிரெட் ஸ்லைஸ்லையும் நீங்கள் இந்த சீஸ் கார்ன் சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட்டர் தடவின பக்கம் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கார்னை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கிரில் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண தவாவும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எந்த பக்கம் டோஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் வந்து ஏற்கனவே நான் பட்டர் சேர்த்துட்டேன். இன்னொரு பக்கம் டோஸ்ட் ஆகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி பட்டர் தடவிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஒரு 4 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சீஸ் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்ததாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இடியாப்பம் உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் உப்மா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. இது வதங்கிட்டு இருக்க டைமில் இடியாப்பத்தை நல்லா இந்த மாதிரி உதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். மசாலாவை ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்க விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பட்டாணி வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை இதில் சேர்த்துருங்க. நம்ம இட்லி உப்புமா செய்கிறதுக்கு எப்படி இட்லியை உதுத்து போட்டுக்குவோமோ அதே மாதிரி இடியாப்பத்தையும் உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இடியாப்பம் உப்புமா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஹெல்தியான மில்லட் ரெசிபி பார்க்கலாம். இந்த மில்லட் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தெனை அரிசி வச்சு ஒரு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தெனை அரிசி நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை 1 கப் அளவுக்கு தெனை அரிசியும் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து ஒரு பேனில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதெல்லாமல் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட போகிறோம். இந்த பொங்கல் ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் லஞ்சில் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரிசியை சேர்த்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வேக வச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட தினை அரிசியும் பாசிப்பருப்பும் சூப்பராக வெந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் மிளகு போட்டு தாளிச்சுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட தினை அரிசி பொங்கல் தயாராகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு. இந்த ராகி அடையும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஏதாச்சும் ஒரு கீரை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதில் அரைக்கீரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அரைக்கீரை, முளைக்கீரை, அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை இதை சேர்த்துட்டு 1 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம அடை பதத்துக்கு தான் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப தண்ணியாக இதை நம்ம பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் இதை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த அடையை தட்டுறதுக்கு இந்த மாதிரி கையில் இதை நம்ம எடுத்துட்டு நம்மளோட இந்த தவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கையில் சூடு ஏறாமல் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இதை நீங்கள் தட்டணும். நல்லெண்ணெய் சேர்த்து இது 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ராகி அடை தோசை தயாராகிருச்சு. இந்த எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இதில் ராகி அடை தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதிலே நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். இந்த ராகி அடை தோசையை நீங்கள் சட்னி இல்லை சாம்பாரோட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.